ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அன்றைக்கி க்ரியேட் பண்ண பேக்கேஜஸ்க்குள்ளே என்னென்ன மாதிரி கிளாஸஸ் இன்டர்ஃபேஸஸ் க்ரியேட் பண்ணணும்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எந்த பேக்கேஜஸில் கிளாஸ் க்ரியேட் பண்ணணும், எந்த பேக்கேஜஸில் இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணுன்றதை பார்த்துருவோம். இப்போ நீங்கள் என்னென்ன கொடுத்துருக்கு, என்டிடி, டிடிஓ, சர்வீஸ் இம்ப்ளிமெண்டேஷன், கண்ட்ரோலர், இது 4 பேக்கேஜஸ்லையுமே நீங்கள் ஒரு கிளாஸ் தான் க்ரியேட் பண்ணுவோம். ஏன்னா அதுக்கான டெஃபினேஷன் நம்ம அங்கேயே தான் ரிட்டர்ன் பண்ணுவோன்றதுனால நம்ம இந்த மாதிரி க்ரியேட் பண்ணலாம். இந்த சர்வீஸ் ரெபாசிட்டரி இன்டர்ஃபேஸ் அதான் க்ரியேட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம சர்வீஸ் ரெபாசிட்டரியும் அங்கே ஒரு மெத்தட் டிக்ளேர் தான் பண்ணுவோம். அதுக்கான டெஃபினிஷன் நம்ம அங்கே எழுத மாட்டோம். ஸோ அதனால தான் நம்ம இப்படி க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து என்டிட்டி க்ரியேட் பண்ணலாம். ரைட் கிளிக், நியூ கிளாஸ். இதுக்கு நான் யூசர் அப்படின்ற நேம் கொடுக்குறேன். இப்போ கிளாஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. அடுத்து என்டிட்டி. இந்த என்டிட்டிக்கு நான் யூசர் டிடிஓ ஏன் கொடுக்குறேன் அப்படின்னா, நீங்கள் இந்த என்டிட்டிக்கான டிடிஓ தான் இது அப்படின்னு ஃபைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் இப்படி கொடுக்குறேன். நீங்களும் அதே மாதிரி கொடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை சப்போஸ் இன்கேஸ் உங்கள் ப்ராஜெக்டை வேறு யாரோ வாங்கி பார்க்குறாங்க அப்படின்னும்போது அவங்களுக்குமே அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுனால தான் எல்லாத்துக்குமே அதே மாதிரி கொடுத்துக்கலாம். இது ரெபாசிட்டரின்றதுனால இன்டர்ஃபேஸாக க்ரியேட் பண்ணுவோம். யூசர் ரெபாசிட்டரி. அடுத்து சர்வீஸும் ஒரு இன்டர்ஃபேஸ் தான். யூசர் சர்வீஸ். அடுத்து சர்வீஸ் இம்ப்ளிமெண்டேஷன் கிளாஸ். யூசர் சர்வீஸ் IMPL. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், யூசர் கண்ட்ரோலர், யூசர் டிடிஓ, யூசர் சர்வீஸ் அந்த மாதிரி கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு இது இப்போ சிங்கிளாக இருக்கும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. இப்போ நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னும்போது நம்பர் ஆஃப் பேக்கேஜஸ் நம்பர் ஆஃப் கண்ட்ரோலர்ஸ், என்டிட்டிஸ்லாம் இருக்கும். அப்போ ஃபைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரே நேம் கொடுத்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அடுத்து ஒரு என்டிட்டி எப்படி க்ரியேட் பண்ணி பார்ப்போம். இது என்டிட்டின்றது நமக்கு தெரியும். இதை சிஸ்டமுக்கு நோட்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம என்டிட்டி அப்படின்ற அனோட்டேஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்து இங்கே ஒரு டேபிள் நம்ம டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி பண்ணணும் போது இந்த என்டிட்டிக்கு ஒரு டேபிள் கிரியேட் ஆகுவாங்க. அப்போ டேபிளுக்கு நேம் கொடுக்கணும். இந்த நேம் யூசர் டீட்டெயில்ஸ் நான் நேம் கொடுத்துக்கிறேன். அடுத்து சீரியலைசபிள் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். நான் ஏன் இங்கே இம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா, இந்த யூசர்ன்றது ஒரு கிளாஸ், அதே மாதிரி சீரியலைசபிள்ன்றது ஒரு இன்டர்ஃபேஸ். ஸோ கிளாஸுக்கும் இன்டர்ஃபேஸ் கிளாஸ்லேருந்து இன்டர்ஃபேஸ் இன்ஹெரிட் பண்ணும்போது இம்ப்ளிமெண்டருக்கு தான் யூஸ் பண்ணோம். அடுத்து இப்போ உங்களுக்கு தெரியும், சீரியஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ண உடனே யூசர் கீழே வார்னிங் ஸோ அது ஏன்னா நம்ம இதுக்கு இதை சீரியலைஸ் இம்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசன் சீரியலைசேஷன் ஐடி க்ரியேட் பண்ணுறதுக்கு தான். இந்த சீரியலைசேஷன் ஐடி எப்போ உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ இந்த கிளாஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு டேட்டா வேணும், நீங்கள் அதை வேறு ஒரு இடத்துலேருந்து ஆக்சஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது இந்த கிளாஸ்லேருந்து தான் இந்த டேட்டா வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீரியலைசேஷன் ஐடியை வச்சு தான் இந்த சிஸ்டம் நமக்கு செக் பண்ணி கரெக்டான வேல்யூஸ் கொண்டு வரும். அடுத்து ஐடின்ற ஒரு அனோட்டேஷன். ஜெனரேட்டட் வேல்யூ strategy generation type island. இது எதுக்கு கிரியேட் இந்த அனோட்டேஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு கிளாஸ் ஒரு டேபிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு ப்ரைமரி கீ இருக்கணும். இங்கே நான் இந்த ஐடின்றத ப்ரைமரி கீயாக கொடுக்குறேன். அதனால தான் இங்கே நான் இதை இப்படி க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஐடின்றது நான் ஒரு இண்டீஜராக டிக்ளேர் பண்ணுறேன். இதையே நான் அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஜெனரேஷன் டைப்ன்றது யாராவது ஷோ ஆகும். ஏன் அப்படின்னா, இதுக்கான நம்ம பேக்கேஜை நம்ம இங்கே இம்போர்ட் பண்ணலை. ஸோ இதுக்கு இம்போர்ட் பண்ணுறதுக்கு இங்கே போயிட்டு நம்ம டைப் பண்ணணும் நீடு இல்லை. ஸோ நம்ம இது மேலே கர்சரை ப்ளேஸ் பண்ணும்போது உங்களுக்கு கீழே ஷோ ஆகும் இம்போர்ட் ஜெனரேஷன் டைப் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஷோவாக இம்போர்ட் ஆகிடும். சாரி, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஓகே, இது நான் ஏன் ப்ரைவேட்டில் கொடுத்துருக்கேன் டிக்ளேர் பண்ணியிருக்கேன்னா, ப்ரைவேட் தான் ஒரு செக்யூரான ஆக்சஸ் மாடிஃபையர். ஸோ அதனால தான் நான் ப்ரைவேட்டில் கொடுத்துருக்கேன். இந்த ப்ரைவேட் செக்யூராக இருக்கும்போது மற்ற பேக்கேஜஸில் இதை ஆக்சஸ் பண்ண முடியாது. அந்த டைமில் நம்ம இதுக்கு கெட்டர் செட்டாக க்ரியேட் பண்ணி இதில் இருக்க வேல்யூவை நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம்.
கெட்டர் செட் அப்புறம் கிரியேட் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கலாம். அடுத்து நமக்கு தேவைப்படுற வேரியபிள் வந்து ஒரு யூசர் நேம். அது வந்து யூசர் நேம் வந்து நான் ஸ்ட்ரிங்காக கொடுக்குறேன். அதே மாதிரி நீங்கள் கேமல் கேசஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் இப்போ ஒரு கம்பெனிக்கு ஒர்க்குக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே வந்து கேமல் கேஸை யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம வந்து யூசர் நேம்ன்ற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம். இதை வச்சு நம்ம த்ரூ அவுட் த ப்ராஜெக்ட் இதை கால் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம டேபிளில் இதுக்கான ஒரு காலம் கிரியேட் ஆகும். அந்த காலம்க்கு வந்து நம்ம நேம் கொடுக்கணும் இல்லையா? அதுக்கு வந்து அட் காலம் அப்படின்ற அனோட்டேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி நாம் வந்து இந்த காலம்க்கு நேம் கொடுத்துக்கலாம். நேம் வந்து யூசர் நேம்னே நான் கொடுக்குறேன். அதுக்கு லென்த்தும் நம்ம இங்கே ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். லென்த் ஒரு 20 கொடுத்துக்கிறேன். அடுத்து இன்னொரு காலம் வந்து நேம் வந்து அட்ரஸ். அதுக்கான லென்த் வந்து அட்ரஸோட லென்த் அதிகமாக இருக்குன்றதுனால 40 கொடுத்துக்கிறேன். ப்ரைவேட் வந்து அடுத்து ஸ்ட்ரிங் அட்ரஸ். அப்புறம் இன்னொரு காலம், அதுக்கு நேம் வந்து இமெயில். இதோட லென்த் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா இமெயில் கம்மியாக தான் பண்ணுறீங்க 20. ப்ரைவேட் இன் இமெயில். ஓகே, கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதுக்கு கெட்டர் செட்டை க்ரியேட் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அது க்ரியேட் பண்ணுவோம். வந்து இப்போ இது கெட்டர் செட்டை வந்து 2 ways க்ரியேட் பண்ணலாம். ஒன்று ஓவர் த மவுஸ், இன்னொன்று கீபோர்ட் ஷார்ட்கட்டில். ஃபஸ்ட்டு மவுஸில் எப்படி க்ரியேட் பண்ணுறது பார்ப்போம். ரைட் கிளிக் பண்ணி சோர்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து ஜெனரேட் கெட்டர் செட்டாக இந்த டெலபஸ் ஓப்பன் பண்ணுவோம். இதில் வந்து கெட்டர் செட்டை க்ரியேட் பண்ணும். அடுத்து ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா ஆல் ஷிஃப்ட் எஸ், அதுக்கப்புறம் ஆர். நீங்கள் வந்து இதை வந்து மறுபடியும் இந்த பார்க்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் இதிலே பார்த்துக்கலாம். இந்த சோர்ஸ்னு கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு சைடில் தெரியும் ஆல்ட் ஷிஃப்ட் எஸ். அதை கிளிக் பண்ணும்போது இந்த இது ஓப்பன் ஆகும். ஸோ அதை நான் பண்ணுறேன் ஆல் ஷிஃப்ட் எஸ். அதுக்கப்புறம் இதில் வந்து எனக்கு இந்த மெனு தான் கிளிக் பண்ணணும். ஸோ நான் வந்து இதில் 6 அண்டர்லைன் பண்ணியிருக்கலாம். அந்த வேர்டு நீங்கள் கிளிக் பண்ணி கேரக்டர் கிளிக் பண்ணிங்கனாவே அந்த பேஜுக்குள்ளே போய்டும். கிளிக் பண்ணுற பாருங்க, ஓகேங்களா? வந்து கெட்டர் செட்டை செலக்ட் ஆல் கொடுத்துட்டேன். அதே மாதிரி இங்கே சீரியல் வெர்ஷன் ஐடிக்கு நம்ம பண்ண தேவையில்லை, பேலன்ஸ் இருக்க எல்லாத்துக்கும் பண்ணால் போதும், ஓகேங்களா? அடுத்து வந்து இது ஏன் இங்கே ஜெனரேட் ஆகிருக்கு அப்படின்னா இது வந்து கீழே தானே வந்ததும் ஒரு பார்க்க ஒரு ஆர்டராக இருக்கும். இப்போயே இங்கே ஜெனரேட் ஆகிக்குன்னா நான் கடைசியாக மவுஸை வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணியிருந்ததுனால இது கீழே வந்து ஜென்ரேட் ஆகும். நீங்கள் மவுஸ் எங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு கெட்டர் செட்டை க்ரியேட் பண்ணுறீங்களோ அதுக்கு கீழே தான் வந்து கெட்டர் செட்டை ஜென்ரேட் ஆகும். ஸோ இதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ வந்து கண்ட்ரோல் செட், நான் மவுஸ் இங்கே ப்ளேஸ் பண்ணிட்டு ஆல் எஸ் ஆர் அட்ரஸ் இமெயில் ஐடி யூசர் நேம், ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மவுஸ் கர்சர் கீழே வச்சுக்கோங்க, ஒரு ஆர்டராக இருக்குது. ஸோ ஓகேங்களா, இப்படி தான் என்டிட்டி கிரியேட் பண்ணோம். அடுத்து வந்து ஒரு டிடிஓ எப்படி கிரியேட் பண்ணி பார்த்துக்கலாம். டிடிஓவில் வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண தேவையில்லை. இதில் ஜஸ்ட் நீங்கள் வேரியபிள் என்னென்ன வேரியபிள் வேணுமோ அது டிக்ளேர் பண்ணால் போதும். யூசர் என்டிட்டியில் என்னென்ன டைப்பில் இந்த வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறீங்களோ அதே டைப்பில் இந்த டிடிஓவில் டிக்ளேர் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து வேல்யூவை டேட்டா பேஸ்லேருந்து கெட் பண்ணி இல்லை இந்த டிடிஓவில் செட் பண்ணும்போது இந்த டேட்டா டைப் மிஸ்மேட்ச் எரர் உங்களுக்கு வராமல் இருக்கணும்னா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ஸ்ட்ரிங் யூசர் நேம், இங்கேயும் வந்து கேமல் கேசஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரிங் அட்ரஸ், அடுத்த வேரியபிள் நீங்கள் நேம்ஸ் வேறு மாதிரி கொடுத்தா கூட பிரச்சனை இல்லை. இமெயில் ஆல் ஷிஃப்ட் எஸ் அண்ட் ஆர் செலக்ட் ஆல் ஜெனரேட். ஓகே, ஜெனரேட் ஆகிடுச்சு. அடுத்து வந்து ரெபாசிட்டரியில் என்ன பண்ணணும் அப்படின்னா அது நம்ம என்டிட்டி மாதிரி தான் இதுக்கும் நம்ம என்டிட்டி அப்படின்ற அனோட்டேஷன் கொடுக்கணும். ஏன்னா இது ஒரு என்டிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டம்க்கு டினோட் பண்ணுறதுக்காக ரெபாசிட்டரி. அடுத்து வந்து இதில் வந்து வந்து ஜேபிஏ ரெபாசிட்டரி வந்து இதில் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணும். ஏன் அப்படின்னா எக்ஸ்டெண்ட் கீவேர்டை ஏன் யூஸ் பண்ணுறேன்னா இதுவும் ஒரு இன்டர்ஃபேஸ், ஜேபிஏ ரெபாசிட்டரி ஒரு இன்டர்ஃபேஸ் போது இன்டர்ஃபேஸ் டு இன்டர்ஃபேஸ் இன்ஹெரிடன்ஸ் பண்ணும்போது நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் கீவேர்ட் தான் யூஸ் பண்ணணும். எக்ஸ்டென்ஸ் ஜேபிஏ அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா
ரெபாசிட்டரி அப்படின்னு ஷோ. இப்போ வந்து இந்த டி அப்படின்றது என்ன அப்படின்னா, டீன்றது என்டிட்டி நேம். நம்ம என்டிட்டி நேம் என்ன அப்படின்னா யூசர். ஸோ யூசர்ன்றது கொடுத்தா மட்டும் போதாது, இது வந்து எரர் ஷோ. ஏன் அப்படின்னா யூசர்ன்ற இதை வந்து நம்ம இங்கே இம்போர்ட் பண்ணோம். ஸோ இம்போர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து இது போயிடும். அடுத்து வந்து இந்த ஐடின்றது வந்து நம்ம இங்கே அந்த ஐடியை என்ன டைப்பில் டிக்ளேர் பண்ணியிருக்கோமோ அதே டைப் தான் கொடுக்கணும். அதுக்காக தான் அந்த டிடி ஐடி. ஸோ ஐடி வந்து நம்ம இண்டீஜர்னு டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ இண்டீஜர் ஓகேங்களா, அதுதான் இண்டீஜரோட ரெபாசிட்டரியில் வந்து இந்த ஒர்க் பண்ண மட்டும் போதும். அடுத்து வந்து சர்வீஸ் IMPL, அதில் வந்து நம்ம @service அப்படின்ற அனோடேஷன் யூஸ் பண்ணோம். ஏன்னா நம்ம சர்வீஸ்லேருந்து இந்த டிக்ளேர் பண்ணுற மெத்தட்ஸை நம்ம இங்கே டெஃபினேஷன் எழுதுவோன்றதுனால சர்வீஸ். ஓகேவா, ஓகேங்களா. இன்றைக்கி ஒரு டுட்டோரியல் தான். நம்ம வந்து அடுத்த டுட்டோரியலில் இதுக்கு வந்து ஒரு சிம்பிளான API சர்வீஸ் எப்படி எழுதி எப்படி கால் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.